மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த வட்டாரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஷேக் மியான் பாசி அவர்களே, எனக்கு முன்னர் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் தங்களுடைய ஆற்றல் மிக்க கருத்துக்களை வந்து அமர்ந்திருக்கின்ற திருவாரூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபைசி, திருத்துறைப்பூண்டி வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் அல் மஹதி ஃபைசி, மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் மூத்த மார்க்க அறிஞர் மரியாதைக்குரிய முகமது இலியாஸ் உலவி ஹசரத் மற்றும் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் தங்களுடைய பங்களிப்பை தந்தும் தரவும் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், திரளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அவனுடைய பேரன்பும் அவனுடைய வச்சா பெருங்கருணையும் என்று நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லிடுங்க. ஆமீன் 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 ஆமீன். யாருடைய ஆமீனா அல்லாஹ் தந்து யாருக்கு என்ன மாதிரி பாட்டு நமக்கு தெரியாது. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அமைச்சர் புரிவான். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி. இது வழக்கமான பயான் நிகழ்ச்சியை போன்றது அல்ல. முதலாவது அந்த தெளிவை உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன். நம்ம சமுதாய கவலையோடு இங்கே கூடியிருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய காலம் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய குடும்ப அமைப்புகளுக்கும் நம்முடைய மார்க்க கல்விக்கும் பெரும் சவால்கள் நிகழக்கூடிய ஒரு காலம். பழைய மாதிரி மார்க்க கல்விகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு போய் சேருகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். நம்முடைய காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவு, சம்பந்த உறவுகள், மஹல்லா ஒற்றுமை, இவைகளெல்லாம் எப்படி இருந்ததோ அதே போல இப்போது இருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். நம்முடைய காலகட்டங்களில் தொழுகை இபாதத்துகளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மஹல்லாவுக்கு கட்டுப்படுவது, நிர்வாகத்துக்கு கட்டுப்படுவது, ஜமாத்துக்கு கட்டுப்படுவது, இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருந்ததோ அதே மாதிரி இப்போ இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். நம்முடைய இளமை காலகட்டங்களில் நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இருக்குதா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். இந்த கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து போய்கொண்டே இருக்கிறது. நாம் கொஞ்சம் முஸ்லிம்கள் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் வளமாக வாழ்ந்து, சிறப்பாக வாழ்ந்து, கண்ணியமாக வாழ்ந்து, பிறகு அவர்கள் கீழே இறங்கி வீழ்ந்திருக்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் நான் படித்து கொண்டே இருக்கிறேன். படித்து முடித்து விட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் ஸ்பெயினாக இருந்தாலும், துருக்கியாக இருந்தாலும், டமாஸ்கஸினுடைய வீழ்ச்சியாக இருந்தாலும் நான் அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு சொல்ல போறதில்லை. அதனுடைய ஜூஸ், அதனுடைய சாறு, விளைவு என்ன, அதனுடைய விளைவு என்ன, அது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்று பார்த்தால் அங்கே என்னவெல்லாம் செய்து
முஸ்லிம்களை வீழ்த்தினார்களோ அவற்றிலே 75% நம்முடைய நாட்டில் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை பலருக்கும் வியப்பாக கூட இருக்கலாம். அந்தந்த நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளில் 75% இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த சமுதாயத்தினுடைய குடும்ப அமைப்பை அழிக்க வேண்டும். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மீதான மகத்துவத்தை அளிக்க வேண்டும். அந்த சமுதாயத்தில் யார் முன்னோடிகளோ யார் மூத்தவர்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையை அளிக்க வேண்டும். இந்த மூன்றையும் அழித்து விட்டால் அந்த சமுதாயத்தை அழிப்பது மிக இலகுவானது. இதுதான் ஜெனோசைட் கான்செப்ட் என்று சொல்வார்கள். இன அழிவு தத்துவத்தின் அடிப்படையில் தான். ஒரு இனத்தை அழிக்கணும்டா இந்த மூணையும் செஞ்சுட்டா தானாக அந்த இனம் அழிந்து போயிடும். உலை கொதித்துக் கொண்டிருக்கிறது. உலை கொதிப்பதை நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தீய குறைக்கணும், தீய அணைக்கணும். அதே மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த மூணையும் எடுத்துட்டா போதும். குடும்ப அமைப்பை சிதைப்பது, மார்க்க அறிஞர்கள் மீதான கண்ணியத்தை சிதைத்து விடுவது, வயதிலே மூத்தவர்கள் முன்னோடிகள் மீதான மரியாதையை குறைத்துவது. இந்த மூணையும் செஞ்சுட்டா பல பல பலன்னு சீட்டுக்கட்டு சரிஞ்ச மாதிரி அந்த சமுதாயம் சரிந்துவிடும். இன்றைக்கு குடும்ப அமைப்பு சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், நம்முடைய பொறுப்புகளை நாம நினைவூட்டிக் கொள்வதற்கு தான் இந்த நிகழ்வு. இது வழக்கமான பயான் நிகழ்வுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நாம எங்க எல்லாம் கோட்டை விட்டதுனால நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எதையெல்லாம் செஞ்சா நாம மறுபடியும் நம்மை ரீபில்ட் பண்ணி கொள்ள முடியும், மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியும் என்று நமக்கு நாமே சிந்தித்துக் கொள்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையில் கடந்த ஒரு 2-2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லிகள் இமாம்களுக்கான ஒரு சந்திப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து தமிழ்நாடு முழுக்க எல்லா வட்டாரங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 70-75% அந்த பணிகளை நிறைவு செய்துவிட்டோம். எல்லா இடங்கள்லையும் நாம் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனையே என்னன்னா குடும்ப விவகாரங்கள் தான். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பொறுப்பு என்னன்னு தெரியல, ஒரு கணவனுக்கு தன்னுடைய பொறுப்பு என்னன்னு தெரியல, பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஆகையினால் பிள்ளைகள் தருதலைகளாக வளர்கிறார்கள். முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அங்கே மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களை மட்டும் வச்சு ஒரு நிகழ்ச்சி. டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க. அப்ப இதே மாதிரி தான். இப்போ நீங்களெல்லாம் எங்களை உட்கார வச்சு எங்களுக்கு டீ கொடுத்துருக்கீங்க, சம்சா கொடுத்துருக்கீங்க, எங்களை உபசரிச்சிருக்கீங்க ஹஜரத்மார்களை. இந்த நிகழ்ச்சியில் ஹஜரத்மார்கள் உங்களை உபசரிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. வாங்க ஆஜியார் இருங்க டீ குடிங்கன்னு. அந்த மாதிரி ஸ்கூல் பசங்களை, காலேஜ் பசங்களை உட்கார வச்சு ஹஜரத்மார்கள் அவங்களுக்கு டீ பிஸ்கட் எல்லாம் பரிமாறி அவங்க எந்திரிச்சான், நீ இப்போ எங்க கெஸ்ட், நீ உட்காரு. அவங்களுக்கு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி வச்சிருந்தோம். அதில் ஹஜரத் ஒரு பையனை காட்டினார். அந்த பையனை நீங்க பார்த்துக்கோங்க ஹஜரத், நான் அப்புறம் சொல்றேன்னாரு. என்னன்னு கேட்டா, அவன் கடந்த வருஷம் 10th படித்தான், இப்போ +1. கடந்த வருஷம் இந்த கல்வி ஆண்டுக்கு முந்தின ஆண்டில்
அவங்க அம்மாவை கதவை பூட்டிக்கிட்டு உருட்டு கட்டையால் அடிச்சிருக்கான். பெத்த தாயை உருட்டு கட்டையால் அடி 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 அடின்னு அடிச்சிருக்கான். எதுக்குன்னு கேட்டா அவனுடைய செல்போன் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா அந்த தாய். அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இன்னொரு பையன் +1 +2 படிக்கிற பையன், அவன் அவனுடைய பெத்த தாயை கயிறு எடுத்து தூண்ல நல்லா கட்டி போட்டு வாயில அந்த செல்லோ டோப் ஒட்டி பீரோவை திறந்து பணம் எடுத்துட்டு போயிருக்கான். எதுக்குன்னு கேட்டா கஞ்சா அடிக்கிறதுக்கு பணம் எடுத்துட்டு போயிருக்கான். நான் மீண்டும் சொல்கிறேன், முஸ்லிம்கள் மட்டும் பெருவாரியாக 90% வாழக்கூடிய ஒரு ஊர். சென்னையில் பெரிய பெரிய வியாபாரிகள் அந்த ஊரை சார்ந்தவங்க இருக்காங்க. ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், நம்முடைய நிலைகள், நம்ம சமுதாயத்தினுடைய நிலைகள் எப்படி ஆகிவிட்டன என்று. தகப்பன் என்னையா பண்றான்னு கேட்டா, தகப்பன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை தகப்பனார் என்ன நினைக்கிறார்னா, சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறது நம்ம கடமை, வீட்டை பார்க்கறது பொண்டாட்டியோடைய வேலை, அது அவ மிஸ்டேக், நான் என்ன பண்ண முடியும், நான் சம்பாதிச்சு தான் கொடுக்க முடியும்னு அவன் கையை உதறி விட்டு போகின்றான். ஆனால் ஒரு நாளும் அவன் அல்லாஹ்விடத்தில் அந்த பதிலை சொல்லி அவன் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்ட்ட போய் அவன் சொல்லி தப்பிச்சிட முடியுமா? நான் பணம் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தேன், பொண்டாட்டிக்கு தான் பிள்ளைங்களை வளர்க்குற வேலைன்னு மனிதர்களை ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. தருதலைகளாக பிள்ளைகளை வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு அந்த பையன் தலையில வச்சு கட்டி, இவன் மறுபடியும் கஞ்சா அடிக்கிறது, மறுபடியும் சிகரெட் குடிக்கிறது, மது பழக்க வழக்கம், தீய நண்பர்களின் சகவாசம் என்றால் இவனை நம்பி வாழ வந்த பிள்ளை என்ன பண்ணும்? இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே பார்த்தால், சோசியல் மீடியாவில் சாட் பண்றேன்னு பொம்பளை பிள்ளைங்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. பொதுவாக பெண்கள் மனது கொஞ்சம் பலகீனமானது. சில எளிய வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடிய நிலைமையில் தான் அல்லாஹ் பலவீனமாகத்தான் படைத்திருக்கின்றான். யாரோ ஒருவன் சாகசம் செய்கிறான் என்றால் அவன்தான் ஹீரோ என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம். பைக் எடுத்துட்டு வீல் பண்ணா அவன்தான் ஹீரோ என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம். சைக்கிள் ஓட்டும் போது 2 கையை விட்டு ஓட்டினாம்னா அவன்தான் ஹீரோ என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம். நேற்றைக்கு முன்தினம் பார்க்கிறேன், எங்க பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ரோட்ல சைக்கிள்ல ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்கான். அதுல பக்கடா பொட்டணத்தை விரிச்சு வச்சு 2 கையால சாப்பிட்டுக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறான். சைக்கிள் போயிட்டே இருக்குது. எல்லாரும் அவனை பார்க்கறாங்க. அவனுக்கு ஒரு அப்படியே ஒரு பாடல் படிச்சுட்டு ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு எண்ணம், நம்ம பெரிய ஹீரோ ஆயிட்டோம் அந்த ஏரியாவில். இப்படி சின்ன சின்ன சாகசங்களுக்கும் மனதை பறிகொடுக்கக்கூடிய அளவில் ரொம்ப பக்குவமற்ற பலகீனமான இதயம் சிறு பிள்ளைகளுடைய இதயம். அந்த இதயத்தை கெடுப்பதற்கென்றே சாகசங்களை பயிலக்கூடிய மனப்பக்குவத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது எங்க கொண்டு போய் விடும்னு தெரியல. காணும் காணாததுக்கு சோசியல் மீடியா ரொம்ப சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப் வந்துருச்சு. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்களா சார், அதையெல்லாம் தாண்டி ஒன்று வந்துருச்சு தெரியுமான்னு கேட்டான் ஒருத்தன். அது என்னப்பான்னு கேட்டேன், இன்ஸ்டாகிராம் தான். நான் அந்த நிகழ்ச்சியில் உங்களை எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டேன். ஒரு 15-20 பேர் தான் கையை தூக்கினான். கிட்டத்தட்ட ஒரு 150 சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, டீனேஜ் பிள்ளைங்க. இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் பார்க்கீங்கன்னு கேட்டால் எல்லாருமே கையை தூக்கணும். அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவாக இருக்கு. இந்த அக்கிரமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் சொல்லி முடிக்கவே முடியாது. நாம் இப்போ தீர்வுகளை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஒரு சிறுபான்மை சமுதாயம் நசுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற நிலையில் வாழ்கின்ற ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் ஒரு உதாரணம். இப்படிலாம் இருக்கக்கூடாது.
இப்படிலாம் இருந்தா அப்படியே புல்டோசரை விட்டு ஏத்துன மாதிரி ஏத்தி கிரஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அழிச்சு கசைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். நீ என்ன கெடுப்பது, நானே கெடுக்கிறேன் பார் என்று நம்மை அழிக்கக்கூடியவனுக்கு சவால் விடுவதை போல நாம நடந்து கொள்வது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காண்டி பெரும்பான்மை சமுதாயம் இப்படி இருக்கலாம்னு நான் சொல்லல. எந்த கம்யூனிட்டி இப்படி இருக்கக்கூடாது, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் அப்படி இருக்கவே கூடாது. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு நெருப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு கற்பூரத்தை போல இருக்க வேண்டும். அந்த ஆபத்து தன்னை சுற்றி நடக்கிறது என்கிற உணர்வு முதலாவது இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்வது? ஒவ்வொருவருமே தம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது. இது எங்க இருந்து இந்த தலாக்கு குலா வந்து போச்சு, கள்ள தொடர்புகள் வந்து விட்டன. ரொம்ப இலகுவாக ஆண்கள் இல்லாத வீட்டில் உள்ள பெண்களை இலகுவாக கவர்ந்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டு எல்லா நிலைமைகளிலும் இருக்கு. இதெல்லாம் பப்ளிக்ல நான் ஒரு காலமும் பேச மாட்டேன். ஜும்மா பயான்கள்லயோ ஒரு காலமும் நான் பேசின சரித்திரம் எனக்கு கிடையவே. நான் பேச மாட்டேன். ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து சோசியல் மீடியால போடுறதுக்கு ஆள் இருக்கு. முஸ்லீம்களை பாரு, முஸ்லீம் பெண்கள்லாம் கெட்டு போயிட்டாங்களாம், மத குருவே சொல்றாரு பாரியாண்டு. நான் ஒரு காலமும் நான் அதை சொல்ல மாட்டேன். நமக்குள்ள பேசுறதுனால சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருவதற்கு என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் இருந்தே நாம கவனமா இருக்கணும். பெண்ணை தேடும் போது, மாப்பிள்ளையை தேடும் போதே கவனமா இருக்கணும். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறார், என்ன சம்பாதிக்கிறார், மீசை எவ்வளவு பெருசு வச்சிருக்கிறாரு, தோல் வெள்ளையா இருக்கா, தலை முடி நல்லா அடர்த்தியா இருக்கா, வழுக்க விழுந்திருக்கா, சோல்டர் நல்லா இருக்கா, பைக் நல்லா ஓட்டுறாரா, இதற்கெல்லாம் முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய மார்க்க பற்று உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அவருக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். மார்க்க பற்று தான் முதன்மையானது. இன்றைக்கு தலைமுடி அடர்த்தியா இருக்கும், 20-30 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அடர்த்தி குறையும். இன்னைக்கு சோல்டர் எடுப்பா இருக்கும், 40 வயசுக்கு மேல சோல்டர் சுருங்கிக்கிட்டே வரும். இன்னைக்கு பைக் ரொம்ப ஸ்டைலா ஓட்டுவார், 50 வயசுக்கு மேல பைக்கே ஓட்ட முடியாது. நிலைத்து நிற்பது ஒழுக்கம். முதலாவது நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமான மாப்பிள்ளை நம்ம தேடுறோமே, அப்ப நம்ம வீட்டில் வளரக்கூடிய பையனும் ஒழுக்கமா இருக்கணும்ல, ஆம்பளை பையனும். நம்ம வீட்டில் வளர்ற பொம்பளை பிள்ளையும் ஒழுக்கமா இருக்கணும்ல. அது யார் பொறுப்பு? பெற்றோருடைய பொறுப்பு, தாய் தகப்பனுடைய பொறுப்பு. ஆகையினால முதலாவது நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, என்ன பார்க்கறாங்க, எல்லாம் நம்ம கண்காணிப்புல அது இருக்கணும். பிள்ளைங்களை அடிமைப்படுத்துங்கன்னு நான் சொல்லல. பிள்ளைங்களுடைய நேரத்தில் கொஞ்சத்தை நீங்கள் எடுத்து உட்கார்ந்து பேசுங்க. பிள்ளைங்கள்ட்ட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் உங்க பையன்கிட்ட பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசுங்க. ஒருவேளை உணவு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தா சாப்பிடணும் முடிவெடுங்க. அது ராத்திரி சாப்பாடோ மத்தியான சாப்பாடோ ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிடணும். எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லா சொல்லி தான் அந்த உணவை நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆள் துவா ஓதணும். ஒரு நாளைக்கு அத்தா ஓதட்டும், மறு நாளைக்கு அம்மா ஓதட்டும், மறு நாளைக்கு பொம்பளை பிள்ளை ஓதட்டும், மறு நாளைக்கு பையன் ஓதட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ ஸகானா. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் துவா ஓதுங்க. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. மாசத்துல ஒரு 2 அல்லது 3 நாள் நஃபில் நோன்பு வைங்க. சஹர் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஆள் துவா செய்யுங்க. நம்ம குடும்பத்தினுடைய தேவைகளை ஒரு ஆளை வாயை திறந்து அல்லாஹ்ட்ட சொல்ல வச்சு எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்து ஆமீன் சொல்லுங்க. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மலையை புரட்டுற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஐயாமுல் பீல் நோன்பு 13, 14, 15, ஐயாமு தஷ்ரீக் நோன்பு 11, 12, 13, ஏதோ ஒரு நோன்பு, அல்லது திங்கள் வியாழன் நோன்பு, ஏதோ ஒன்று வச்சு சஹர் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு நாளைக்கு நீங்க துவா செய்யுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல படிப்பை, நல்ல ஞானத்தை, நல்ல அழகையும் கொடு. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பெரிய சர்வதேச பிரச்சனை என்ன தெரியுமா? தலையில பேன் இருக்கிறது தான்.
அதை மட்டும் நீங்கள் அந்த பிள்ளை காதில் விழுற மாதிரி நீங்கள் யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு தலையில் உள்ள பேனெல்லாம் போகணும், என் பிள்ளை நல்லா முடி நல்ல முழங்கால் வரைக்கும் என் பிள்ளைக்கு நல்லா என்ன செய்யணும், முடி வளரணும், யாரெல்லாம் துவா செய்யுங்க. அவங்க மேலே தனி பாசம் வந்துடும். அந்த பிள்ளைய ஒரு நாளைக்கு துவா செய்ய சொல்லுங்கள். யா அல்லாஹ் எங்கள் அத்தாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ரஹ்மானே, கைகால் வழியில் ரொம்ப கஷ்டப்படுறாரு யா அல்லாஹ், எங்களுக்காக ரொம்ப உழைக்கிறாரு, பாடுபடுறாரு யா அல்லாஹ், அவருக்கு கை நிறைய பறக்கத்தான வியாபாரத்தை கொடு ரஹ்மானேன்னு அந்த புள்ள துவா செஞ்சு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். அவங்க மனைவி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம பொம்பளை பிள்ளை நமக்காக துவா செய்யும் போது ஒரு தகப்பன் என்ற முறையில் நம்முடைய உள்ளம் உலுங்கி 2 சொட்டு கண்ணீர் வடிகிறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்படி வளர்க்கப்படுகிற ஒரு குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகள் கெட்டு போகுமா? யாராவது சொல்ல முடியுமா? இப்படி வளர்க்கப்படுகிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எப்படி கெட்டு போவோம்? கண்டிப்பா கெட்டு போவார். என்ன ஒன்று சொல்ல மாட்டீங்க, கெட்டு போவோமா? நாம எதை ஃபீட் பண்றோமோ, நாம எதை உள்ளத்துல புகுத்துறோமோ அதுதான் விதையாக வளரும். அதனால நம்முடைய சூழ்நிலை ரொம்ப நம்முடைய மாஹவுல் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு குர்ஆனுடைய விரிவுரை, தமிழ் விரிவுரை அல்லது ஒரு ஹதீஸ் புத்தகம் எடுத்து ஒன்று படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் படிங்க. பிள்ளைங்களை உட்காந்து கேட்க வைங்க. எங்க ஜெரத்து கேட்குறாளுங்க எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒரு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும், 2 நாளைக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதனால் இந்த மாஹவுல இந்த சூழ்நிலையை மாற்றுறது நம்முடைய கையில் இருக்கு. நம்மளால் முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த பிள்ளைங்க நாம தான் பெற்றோம், நாம தான் ஆடை அணிமணிகள் எடுத்து கொடுத்தோம், என்ன ஸ்கூல்ல சேர்க்க நம்ம தான் முடிவெடுத்தோம், என்ன படிக்கணும்னு மசூரா பண்ணி தான் முடிவெடுத்தோம், எந்த காலேஜ் நம்ம முடிவெடுத்தோம், எல்லாமே நம்ம முடிவெடுக்கிறோம். ஏன் நம்முடைய மார்க்கத்தை செப்பனிட்டுக் கொள்வதற்கு, ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நம்ம முடிவெடுக்க கூடாதா? பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. இந்த ஈமான் இருந்த அந்த பிள்ளைங்களை வழிகெடுக்க விடாம பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா வீடுகள்லையும் செய்யறதுக்கு நம்முடைய மஹல்லாவுல நாம் முத்தவல்லிகளாக இருக்கக்கூடிய மஹல்லாவுல நாம் அந்த பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நியத் வச்சுக்கலாமா? எல்லாரும் அந்த மனசுல நினைச்சு மஹல்லா மக்களுக்கு தினமும் துவா செய்யுங்க. சுபு தொழுகையில மட்டும் தினமும் மஹல்லா மக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ஏனென்றால் அல்லாஹ் நாடுங்கிறது மட்டும்தான் அது நடக்கும். நாம கவலைப்பட்டா மட்டும் அது நடக்காது. முதலாவது அல்லாஹ் நாடணும். நம்முடைய கவலையை முதலாவது அல்லாஹ்விடத்துல சொல்லுவோம். பிறகு அல்லாஹ்வே நமக்கு யோசனைகளை சொல்லுவான், நமக்கு அதுக்குள்ள ஆட்களை தருவான். இமாமோட டிஸ்கஸ் பண்ணுங்க, என்ன ஹஜ்ரத் செய்யலாம், இதுல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உங்க யோசனையை சொல்லுங்க ஹஜ்ரத், செஞ்சு பார்ப்போம். குளிர் அடிக்குதுன்னு நினைச்சா எப்படிங்க குளத்துல குளிக்க முடியும்? பொத்துன்னு உள்ள விழுந்துட வேண்டியதானே? அது நீங்க குளிக்கிறத பார்த்து இன்னொருத்த பொத்துன்னு உள்ள விழுந்துருவான் குளத்துல. அந்த மாதிரி தானே சைக்கிள் பழகிருப்போம் சின்ன குழந்தையில. பயமா இருக்குன்னா ஏறி உட்கார்ந்து ஓட்டி 2 தடவை கீழே விழுந்து காயப்பட்டா தானே? பைக் அப்படித்தானே, எல்லாமே அப்படித்தான். அதனால ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இது கிடையாது. முதலாவது அல்லாஹ்விடத்துல நாம துவா செய்வோம், கவலைப்படுவோம், வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் நாம ஆரம்பிச்சா அல்லாஹ் நமக்கு நிச்சயமா அதை நமக்கு கை கூட வைப்பான். இயல்புலேயே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான குணத்தில் வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கு. குணத்துல ஆணுக்கும் சில கேரக்டர் இருக்கு, பெண்ணுக்கு சில கேரக்டர் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பெண்ணுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம ஒரு பையனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. ஒரு ஆம்பளையுடைய மனம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. பண்ணி வச்சா கண்ணை கசக்கிட்டு தான் நிற்கும். பெண்ணுடைய மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அன்புக்கு இயங்கக்கூடியது. அன்பு, யாராவது நம்ம மேல அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கும். பெண்ணுடைய உடல் அமைப்பையும் குணத்தையும் அல்லாஹ், நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல உங்களுக்கு, பெண்ணுடைய உடல் அமைப்பையும் சிந்தனையும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னா, நீங்க 1 கொடுத்தீங்கன்னா அது 10 திரும்ப தரும். என்ன பிள்ளை சாப்பிட்டியா? ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு தினமும் கேளுங்க. அன்பு மழையில் உங்களை மூழ்கடித்து விடுவார்கள். 1 கொடுத்தா 10 வரும். பெண்ணுடைய உடலமைப்பு எப்படி?
ஆணிடமிருந்து பெண்ணின் உடல் வாங்கிக் கொள்வது ஒரு துளி நீர். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். தாம்பத்தியத்தில் ஒரு துளி நீரை பெண் ஏந்தி கொள்கிறாள். வெளியிலே தரும்போது ஒரு உயிருள்ள குழந்தையை தருகிறாள். நீங்க கொடுத்தது என்னது? ஆண் கொடுத்தது என்னது? ஒரு சொட்டு தண்ணீர். அவள் திரும்ப தந்தது உயிருள்ள குழந்தை, நமக்கு வாரிசு, நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற ஒரு வாரிசு, நம்ம ரத்தம், நம்முடைய முதுமையில் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வாரிசை பெற்று தர்றான். சாதாரண விஷயமா? கத்திரிக்காய், மாங்காய், சும்மா ரா மெட்டீரியல்ஸ், கருவேப்பிலை, உப்பு, புளி, மிளகா, மசாலா எல்லாம் வாங்கி கொடுங்க. கரெக்டான கலவையில் அதை சேர்த்து டேஸ்டான உணவை தருவாள் உங்களுக்கு. நீங்க கொடுத்தது ரா மெட்டீரியல் தான். அதை எங்க எப்படி சேர்க்கணுமோ கரெக்டா சேர்த்து அழகான உணவை, வண்ண வண்ண உணவுகளை சமைத்து முன்னால் தருவாள். பெண்ணுடைய உடல் அமைப்பு அப்படிப்பட்டது, சிந்தனை அமைப்பு அப்படிப்பட்டது. ஒரு 4 சுவத்தை கட்டி 2 ஜன்னலை வச்சிருந்தா போய் இரு, போடி, இதாண்டி உனக்கு வீடு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஏங்க ஒரு சோஃபா வாங்கி இங்க போடுவாங்க, அந்த மூலையில நல்லா இருக்குங்க. சோஃபா வாங்கி கொடுத்தோடனே அதில் ஒரு சின்ன ஒரு உரையை தச்சு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. வீட்டில் விருந்தாளி வந்தோடனே நல்லா இருக்கு, அந்த சோஃபா எங்கே வாங்குனீங்க? நீங்க வாங்கி கொடுத்தது சோஃபா தான். அதை அழகுபடுத்தினது யாரு? ஜன்னலை வச்சு கொடுப்பீங்க, 2 ஸ்கிரீனை போட்டு விடுவாங்க, அழகாயிடும். இதெல்லாம் நமக்கு வராதுங்க. நமக்கு சம்பாத்தியம் பண்ண மட்டும்தான் தெரியும். அதை அழகுபடுத்துறது அவங்களுக்கு தான் தெரியும். 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா செலவு பண்ணி வீட்டை கட்டி கொடுத்தீங்கன்னா அது 1 கோடி மதிப்பாக மாற்றி காட்டுவாள் அவள். அவருடைய கேரக்டர் அப்படித்தான் அல்லாஹ் அமைச்சிருக்கான். சும்மா நொய்யின்னுகிட்டே இருந்தா அங்கிருந்து ஒன்றும் வராது, ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. இப்படித்தான் அல்லாஹ் பெண்ணின் உடல் அமைப்பை வைத்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்ணுடைய கேரக்டர் என்ன? இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்தவள் வீட்டுக்குள்ள வந்தோடனே நல்லா இருக்க அப்படின்னு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டுங்கிறதுக்கு தான் அவள் அவ்வளவு வேலையும் செய்யறா. நீங்க பேசாம எருவ மாட்டு மேல எதையோ பெஞ்ச மாதிரி பேசாம வந்து சாப்பிட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு என்ன பண்ணி வச்சாலும் வீட்டுல மரியாதை இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாராட்டுக்களுக்கு ஏங்குவாள், அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைப்பாள். அன்பை மட்டும் நீங்க காட்டிட்டீங்கடா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இது நம்ம பசங்களுக்கு, மடச்சாம்பிராணிகளுக்கு சொல்லி புரிய வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்துருவான், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நம்ம வரவே மாட்டாங்க, நம்மள்கிட்ட பஞ்சாயத்துக்கிற கதையே வராது. நிம்மதி பின்னால எஃபர்ட்ஸ் போடுறோம்ல, நீங்க வாங்க ஆஜியார் பஞ்சாயத்து பண்ணிடுவோம், 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். பின்னால நேரம் செலவழிக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. முன்னாலேயே நேரம் செலவு பண்ணிட்டா பின்னால நிறைய நேரம் மிச்சமாயிடும். எப்படியும் நம்ம நேரம் செலவு பண்ண போறது நிஜமா போச்சு, அதை முன்னால பண்ணிட வேண்டியதானே. எதுக்கு பின்னால போட்டு? சண்டை வந்ததுக்கு அப்புறம் எங்க பசி வந்ததுக்கு அப்புறமா சமையல் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா முன்னுடைய சுகர் இருக்கு, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், 10 மணிக்கே வேலையை ஆரம்பிக்கிறாவா. அவங்களே சொல்றாங்க, 4-5 நாள் ஆச்சு, கவுச்சு வாடையே இல்லை, மட்டன் வாங்கிட்டு வாங்க, சிக்கன் வாங்கிட்டு வாங்க. எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய 2 வார்த்தை போக நல்லா இருக்க இன்னைக்கு, என்ன கம்மல் ரொம்ப சூப்பரா இருக்கு, இப்போ நம்ம வாங்கினது தானே, பாத்தியா உனக்கு போட்டோன்னே ரொம்ப அழகா இருக்கு பாத்தியா, சும்மா அடிச்சு விடுங்க என்னத்தையாவது, சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. அப்போ 1 கொடுத்தால் 10ஆக பெருக்கி தரும். இதை நம்ம பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சேர்த்து வச்சோம்னா அது பேசாம கதை ஓடிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் 3-4 பிள்ளையை பெற்றுட்டு வருவான். அப்புறமா கல்யாணம் பத்திரிக்கை தீட்டுவான். யாருக்கடா கல்யாணம்? என் மகனுக்கு, என் மகளுக்குமா. அடப்பா இப்பதானடா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நாள் வேகமா ஓடி போயிடும், ஃபாஸ்டா போயிடும். அதனால முன்னால நேரம் செலவு பண்ணும். ஆணுடைய மனம் எப்படிப்பட்டது? ஆண் ரொம்ப பேச மாட்டான், பொம்பளை ரொம்ப பேசுவாங்க. இப்போ கல்யாணம் வீட்டுக்கு நம்மளே போகிறோம், மெட்ராஸுக்கு போகிறோம், போயிட்டு திரும்ப வந்துடுறோம். வீட்டில் கேட்குறாங்க, என்னங்க கல்யாணத்துக்கு எப்படிங்க போனீங்களான்னு? ஆமாம் கல்யாணத்துக்கு போனேன், மொய் கவர் வச்சு கொடுத்தேன், பிரியாணி சாப்பிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு 4 வரியில் நம்ம ஆள் என்ன செய்வான்? அந்த 30 மணி நேர கதையை 4 வரியில் சொல்லிடுவான்.
நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கல்யாணத்துக்கு உங்களால் போக முடியல, பையனை போட்டு அம்மாவையும் பையனையும் அனுப்பி வைக்கிறீங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் வந்து மன்னார்குடியில் டாட்டா சொல்லி ரயிலில் அனுப்பி விட்டீங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்தோடனே கேட்டு மட்டும் பாருங்களேன், கல்யாணத்துக்கு போனியாண்டு, எப்படி நல்லா இருந்துச்சாண்டு. நீங்கள் டாட்டா காட்டினா அடுத்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. முன்னால் ஒருத்தவங்க இருந்தாங்களா சிவப்பு சேலை கட்டிட்டு, அவங்களுக்கு வந்து அதிராம்பட்டினம்மா நம்ம முத்துப்பேட்டையில் இந்த ஆசாரத்தில் இந்த தெருவில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சம்பந்திக்கு இவங்க பேத்தி மகளைத்தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சான். ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் பொண்ணு எடுத்தாங்களான்னு அங்கேருந்து ஆரம்பித்து பொண்ணு போட்டிருந்த கம்மல், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, எல்லா கதையும் சொல்லி பொண்ணு மூக்கு வளைஞ்சிருக்கா நேராக இருக்கான்னு எல்லாத்தையும் கதையாக 2-4 மணி நேரத்துக்கு சொல்லுவாங்க. தட் இஸ் நேச்சர் ஆஃப் விமன். பெண்ணுடைய இயல்பு அப்படிப்பட்டது. எதையும் கூர்மையாக பார்க்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு உண்டு. நம்ம மேலோட்டமாக தான் பார்ப்போம். இதெல்லாம் சுவையா நீங்க கேட்டு பழகிக்கணும். அடிபோடி இந்த கதையெல்லாம் எவண்டி கேட்பான்னு சொன்னீங்கடா அங்க சண்டை ஆரம்பிச்சிடும். சும்மா நீங்க காது கொடுத்து கேட்கறீங்க இல்லையா, சும்மா இடையில அப்படியே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி சீனை போட்டு கதையை ஓட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதைத்தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. கழுத பேசிட்டு போட்டு விட்டு தொலைக்க வேண்டியதானே. இவர் என்ன போய் ஆட்சியை பிடிக்க போறாரு, இவர் வெளியே போய் என்ன பண்ண போறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 2 தம்மை போட்டுட்டு எவனையாவது அறுத்து கிழிச்சு கழுவி குடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர போறாரு. ஆணுடைய வாழ்க்கை தெரியாதா நமக்கு என்ன பண்ணிட போறாரு? சோ இது ஆணுடைய பண்பு, கேரக்டர், பெண்ணுடைய கேரக்டர். இதெல்லாம் புரிய வச்சு அனுப்பிவிடணும். ஆணுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், பெண்ணோட, இதெல்லாம் சைக்காலஜியில் எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றோம், நம்ம எப்படி வருவோம்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டு எப்படி வருவோம்? நமக்கு வேக்கக்கூடாது, வசதியாக ஒரு ட்ரெஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மெல்லிய துணியில் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு துப்பா எடுத்து போட்டு நம்ம சாமி வந்து ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துருவோம். அவங்க அப்படி வரமாட்டாங்க. பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமா இருந்தால் மே மாத வெயில் இதுபோல ஒரு கொட்டகை, தகர கொட்டகை போடப்பட்ட ஒரு மண்டபத்துக்கு வருவதாக இருந்தாலும் அவர்கள் பட்டுச்சேலை கட்டிட்டு தான் வருவாங்க. தெரியும் சூடு பயங்கரமாக இருக்கும், வேர்த்து தொப்பு தொப்பா நனைய போறோம்னு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அழகுக்கே முதலிடம் தருவார்கள் சௌகரியத்தை விட. நாம சௌகரியத்துக்கே முதலிடம் கொடுப்போம் அழகை விட. ட்ரெஸ் நல்லா இல்ல, இதுக்கு இதுதான் கரெக்ட். நமக்கு சௌகரியம் தான் முக்கியம், பெண்களுக்கு இதுதான் முக்கியம். இது நேச்சர் தானே. இதெல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டோம்னா இவனுக்கு இப்ப எதுக்கடி நீ சேலை எடுத்து, உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்ன கணக்கெல்லாம் போட்டுப்பாங்க தெரியுமா? நாத்தனார் என்ன சேலை கொடுத்துட்டு வருவா, அவளை விட நல்ல சேலை கொடுத்தணும், அவளை விட இந்த கணக்கெல்லாம் பெரிய கணக்கு. அதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆகவே கூடாது. நான் என்னடா சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க. சின்ன விஷயங்கள் தான் பெரிதாக வளர்கின்றன. அதனால அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அப்படியே சிம்பிளா அதை முடிச்சு விட்டுருங்க. இப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களை அனுப்பி விட்டோம்னா பின்னால நீங்க கவுன்சிலிங்கான ஏற்பாடுகளே தேவைப்படாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, நான் வார்த்தையிலே வச்சுட்டு வித்தியாசம் இருக்கு. சைக்காலஜியில சொல்லுவாங்க, அதாவது போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் போஸ்ட், திருமணத்துக்கு முந்திய வகுப்பு, திருமணத்துக்கு பிறகு கவுன்சிலிங். கவுன்சிலிங் திருமணத்துக்கு முன்னால கிடையாது. திருமணத்துக்கு முன்னால வகுப்பு. நீ ஆம்பளை, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னென்ன பொறுப்பு, அது உடல் இச்சைக்கு மட்டுமல்ல திருமணம் என்பது. உடல் இச்சைக்கு மட்டுமா திருமணம் என்பது இல்ல. ஒரு பெண்ணை நீ நிர்வாகம் பண்ண போற, பெண்ணுக்கு ஒரு ஆளை நீ நிர்வாகம் பண்ண, உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிங்க. அந்த பள்ளிவாசல்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை வாசல் இருக்கு, எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, அதுல இமாம் யாரு, துணை இமாம் யாரு, முஅத்தின் யாரு, பாத்ரூம் கிளீன் பண்றது யாரு, யார், இவங்களுக்கு என்ன சம்பளம், என்ன கேரக்டர், என்ன ரோல், வாட் இஸ் த ரோல், அவருடைய பாத்திரம் என்ன பங்கு அவருக்கு. இமாம்னா தொழு வைக்கணும், மொய்னார் பங்கு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நிர்வாகம் பண்ணணும். அதே போல ஒரு பெண் என்றால் எப்படி இருப்பாள், அவளுக்கு வயசு என்ன படிச்சிருக்கா, நம்ம மனைவி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் இல்லற வாழ்க்கைக்குள்ள வரணும். தெரியலன்னா 4 மாசம் கழிச்சு வா, இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு வா. வந்து அவளை போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது, அவளுக்குள்ள ஹக்க கொடுக்கறது இல்ல. இதே மாதிரி தான் அவளுக்கும். டீ போட உனக்கு என்னம்மா பண்ண தெரியும், சமையல்ல பிரியாணி இல்லைங்க,
நெய்ச்சோறு நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். டீ போடுவியா? எப்போது. எனக்கு என்னம்மா போட தெரியும்? சுடு தண்ணி போட தெரியும். அதை 2 கிளாஸ் குடிச்சிட்டு நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? இல்லை, எங்கள் அம்மா என்ன செல்லம்மா வளர்த்தாங்க. அப்போ அம்மா வீட்டிலே உட்காந்துக்க, எதுக்கு இங்கே வர்ற? செல்லம்மா வளர்த்தாங்கல்ல. அப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முன்னாடி எல்லாம் இது தேவைப்படலை. முன்னாடி நம்ம காலத்தில் இது தேவைப்படலை. ஏன் தேவைப்படலை அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் நம்ம காலத்தில் இது தேவைப்படலை அப்படின்னா, அத்தா கடைக்கு போயிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவார்னா 8:30 மணிக்கு அம்மா ரெடி ஆயிடுவா. வாங்க வாங்க, அத்தா வர்ற நேரம் ஆச்சு, அத்தாவுக்கு சப்பாத்தி சுடணும், அடுப்பை பற்ற வை. அத்தா அந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், அமைதியா இருக்கணும். இந்த குப்பையில அடுத்து ஒதுக்கி வை, அத்தா வந்தா திட்டுவார். யாருக்கு பொம்பளை பிள்ளை யாராவது மாலை நேரங்களில் மகரிப் தொழுதுட்டு தோழிமார்கள்லாம் வருவாங்க, 8:25க்கே சொல்லிடுவா, ஏங்க என் மாப்பிள்ளை வந்துடுவார், நீங்கள்லாம் உங்க வீட்டுக்கு போங்க. இதெல்லாம் சொல்லி அந்த புள்ள வயசுக்கு வந்த புள்ள வீட்டில் இருக்கும்போது வாப்பா அத்தா வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செஞ்சு வைக்கணும்னு அம்மா நடந்து காட்டினா புள்ள அதே மாதிரி செஞ்சா. அப்படிதானா? இப்போ அப்படி இல்லை. ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் கையிலையும் ஒரு செல்போனு. அம்மா கையில் 1, புள்ள கையில் 1, பையன் கையில் 1. அதில் சார்ஜ் இறங்கி போச்சுன்னா சார்ஜில் போட்டு உடனே டிவியை போட்டு ஆன் பண்ணி உட்காந்துட வேண்டியது. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அப்போ யார் செய்கிறது? இந்த பொறுப்பை யார் சுமக்கிறது? இப்போ தலாக் வருமா வராதா? குலா வருமா வராதா? ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு, காவல் நிலையங்களுக்கு நம்முடைய சிவில் வழக்குகளை எடுத்துட்டு போறதை விடவும் ஆபத்து எதுவும் கிடையாது. 3 பொம்பளைங்க தான் இந்தியாவில். மொத்த இந்தியாவிலையும் நான் சொல்றது, மொத்த இந்தியா ஒரு 20 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க வச்சுக்கிடுங்க. 140 கோடியில் 15% கவர்மெண்ட் சொல்றான், 15 வச்சுக்குவோம். எத்தனை நீங்க கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை கணக்கு? 15% வந்து 100 கோடிக்கு எத்தனை கோடி? 15 கோடி ஆச்சு. 40 கோடிக்கு எவ்வளோ ஆச்சு? 15%. நான் கணக்கில் வீக், நீங்க தான் சொல்லணும். இப்போ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு 20 கோடி 22 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 22 கோடி மக்கள்ல ஆண் பாதி பெண் பாதி. அப்போ 11 கோடி ஆம்பளை, 11 கோடி பொம்பளை. இந்த 11 கோடி பொம்பளைங்கள்ல 3 பொம்பளைங்க மட்டும்தான், வெறும் 3, only 3 விமன், 3 பொம்பளைங்க மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, எங்க புருஷன் எங்களை முத்தலாக்கு விட்டுட்டாரு அப்படின்ட்டு. அதுல 1 பொய். அதுல 1 வெஸ்ட் பெங்கால்ல சாய்ரா பானு ஒரு லேடி இருக்கா, அவ வந்து அவ புருஷன் அவளை தலா கூடல, இவதான் அவன்கிட்ட குலா கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுல 3ல 1 பொய். மொத்தத்துல 2 கேஸ் தான் ஜெனியூன் கேஸ். இந்த 2 கேஸ வச்சு மொத்த இந்தியாவையும் அல்லோல கல்லோலப்படுத்திட்டாங்க. நாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம், முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வர போறோம்னு கொண்டு வந்துட்டாங்கல்ல. இப்ப வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறான். புதுசா வந்திருக்கக்கூடிய வக்ஃப் அமெண்ட்மெண்ட் 2024ல அந்த ஆக்ட், அந்த பில்லுல வந்து பள்ளிவாசல் முத்தவல்லிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே அவர் மேல வழக்கு இருந்தால், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் இனிமேல் பள்ளிவாசல் முத்தவல்லியா இருக்க முடியாது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வருது, பில் வச்சுட்டான். 44 திருத்தம் சொல்றான். எங்களுடைய சட்ட நிபுணர் குழு அறிக்கை முன்னாள் தான் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க ஜமாத்துல மாநில நிர்வாகத்தில். எங்களுடைய சட்ட நிபுணர் குழு வந்து அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 அந்த பில்ல வந்து பிரிச்சு மேஞ்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. 115 திருத்தங்கள். 44 வெளியில சொல்றான். இன்செர்ட் பண்ணது, வெளியில எடுத்தது, புதிதாக திணித்தது, திருத்தியது எல்லாம் சேர்த்தால் 115. வெளியில சொல்றது 44. இப்படி நெருப்புக்கு மேல நிற்கிற ஒரு சமுதாயம் பண்ற சேட்டையா இது? தேவையா இந்த சமுதாயத்துக்கு? நம்ம இப்ப மாதிரி இந்த மாதிரி நெருப்புக்கு மேல நிக்கிற ஒரு சமுதாயத்தை இவ்வளவு பெரிய சேட்டையெல்லாம் பண்ணலாமா? யோசனை பண்ணி பாருங்க. தகராறு, பள்ளிவாசலுக்குள்ள தகராறு, சண்டை, சச்சரவு, வக்ஃபு, என்னையா இது? என்ன ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பண்ற சேட்டையா இது?
சாவியினுடைய விளிம்பில் இருக்கிறவன் எதிரி ஆயுதங்களோடு துரத்தி கொண்டிருக்கிறான். அப்ப வந்து சகோதர சண்டை போட்டுட்டு இருப்பானா ஒருத்தன்? அதை விட முட்டாத்தனம் எதுவும் இருக்க முடியுமா? பள்ளிவாசல் முத்தவல்லிகளுக்கும் ஆப்பு ரெடியா வச்சுட்டு இருக்கான். நேற்றைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க பத்திரிகையில, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசியில வந்து ஏபிசி மெம்பர் ஆக்கக்கூடியவங்களுடைய கருத்தை கூட அவங்க காது கொடுத்து கேட்க தயார் இல்லை. அசதுதீன் ஓவைசி வெளிநடப்பு பண்றார், ஆர் ஆசா வெளிநடப்பு பண்றார். ஏன்னு கேட்டா எங்க கருத்தை அவன் கேட்கல, நாங்க எதுக்கு மெம்பரா இருக்கணும்னு வெளியில வர்றாங்க. டிவியில நேற்று ஓடிட்டு இருக்கு நியூஸ், பேப்பர்ல இல்ல. இப்படி நெருப்புக்கு மேல இருக்கிற ஒரு சமுதாயம் உள்ளுக்குள்ள எவ்வளவு நாளைக்கு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது. சோ நான் அதுல ரொம்ப நேரம் நிக்க விரும்பல, திரும்ப இங்க வாங்க. இப்போ ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்து தான், தர்பியத்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க காலத்திலையும் தலாக் நடக்குது, அவங்க காலத்திலையும் குலா நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாலும் சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு இடையில மனசு ஒத்து போகாமல் இருக்கலாம். சரிதானா? அப்போ என்ன ஆகும்? தலாக்கு வரும், குலா வரும், மார்க்கத்தில் இருக்குது. சில நேரங்களில் சேர்த்து வைப்பது நன்மையான செயல், சில நேரங்களில் பிரித்து வைப்பது நன்மையான செயல். ஒரு குடிகாரன், ஒரு லோஃபர், ஒரு உமனைசர், ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான். நம்ம பிள்ளை அந்த வீட்டில் வாழ்றதுக்கு நம்ம ஒத்துப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது வியாதியை எங்கேயா எடுத்து கொண்டு நம்ம பிள்ளை இதுல கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா வியாதிய, அப்ப அவனை என்ன பண்ணணும்? அவனை பொண்ணுடைய அருமையை அவனுக்கு புரிய வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? பிரிச்சு விட்டுறணும். நாங்கள் சேர்த்து தான் வைப்போம், பிரிக்க மாட்டோம்னு தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது எங்கேயாவது சேட்டை விட்டு நோயை எடுத்து கொண்டு வந்து நம்ம பிள்ளை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்பாவி, நாம வளர்த்த பிள்ளை, அப்பாவி பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, நோயை சுமக்கணுமா? ஆயுள் முழுக்க தேவையில்லை. அப்ப இது யார் செய்யறது? சேர்த்து வச்ச நம்ம தான் என்ன செய்ய முடியும்? அந்த கேரக்டரை புரிஞ்சு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரித்து வைப்பதும் சில நேரங்களில் நன்மையான செயலாக இருக்கும், பல நேரங்களில் சேர்த்து வைப்பது நன்மையான செயலாக இருப்பதை போல. அப்போ இந்த பொறுப்புணர்வு நமக்கு முதலாவது இருக்கணும். இதுதான் இன்னைக்கு மேஜர் இஷ்யூ என்பது. இதுதான் குடும்பத்தில் கை வைத்து ஒரு பெண்ணுக்கு தான் குடும்ப தலைவி என்கின்ற அந்த உணர்வை எந்த சமுதாயத்திடமிருந்து நீ பறிக்கிறாயோ அந்த சமுதாயம் சீட்டுக்கட்டு சரிவதை போல மளமளன்னு சரிஞ்சு போய் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். வெளியில பார்க்கறதுக்கு இப்போ நான் முஸ்லீம்ஸுக்கிட்ட எல்லாம் நிறைய பேசும்போது உங்களுக்கு என்ன பாய் ஜமாத்து கட்டுப்பாடு இருக்கு பாய்னு வெளியிலேருந்து பார்த்தா ஜமாத் அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கான். ஆனால் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் பழைய மாதிரி கட்டுப்பாடு இருக்குதா? இருந்தா சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தா என்னதான் அது சந்தோஷம். ஆனால் இருக்குதா? இல்லை. என்ன காரணம்? 1000 காரணங்கள் இருக்கட்டும். நம்ம சில நேரங்களில் நம்மை நோக்கி யாராவது குற்றம் சாட்டும் போது நம்ம அதை சீர்தூக்கி பார்க்கணும். சரிதான், அது நான் சொல்றது கரெக்டு தான், நம்ம மாற்றிக்கலாம். நம்ம மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாமளே கைவிட்டோம்னா நம்ம மார்க்கம் நம்மளை கைவிட்டு விடும், நம்மளை காப்பாற்றாது. அப்போ திருமணம்னா என்ன, குலானா என்ன, தலாக்குனா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும்டா. நம்ம இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வரும்போது அல்லாட்ட நாம குற்றவாளி ஆயிடக்கூடாது. அல்லாட்ட நாம குற்றவாளி ஆயிடக்கூடாது. ஆகிரத்துல அல்லாஹ் வந்து நம்மளை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னா உங்க பள்ளிவாசல் இமாம கூப்பிட்டு ஒரு மஷூரா பண்ணிக்கோங்க. இது எது கரெக்ட் சொல்லுங்க. அதுல ஏண்டா யா அல்லாஹ் இன்னைக்கு இமாம்கிட்ட நான் கேட்டேன், அவர் இதுதான் சரின்னு சொன்னாரு, அதன்படி நான் சொல்லிட்டேன். பொறுப்பை தூக்கி இமாம் தலையில வச்சு கட்டிட்டு அல்லாட்ட நீங்க தப்பிச்சுக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவ கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கூப்பிட்டு எனக்கு பிறகு நீங்க தான் கலீஃபாவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லைங்க என்னால் இருக்க முடியாதுங்க, என்னை விட நல்ல ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்து வைங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் தான் இருக்கணும். போயிட்டாங்க. திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவே இல்லை. கடைசியாக அவர் கேள்வி கேட்டாங்க, சரிங்க நான் இருக்கிறேன், மறுமையில் அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு ஏன் நீங்கள் உமரை கலீஃபாவாக ஆக்கினீர்கள்னு நீங்கள் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அல்லாஹ்ட்ட என்ன சொல்வீங்கன்னு என்கிட்ட இப்போ சொல்லுங்கன்னாங்க. அங்கே சொல்கிற பதில் வந்து கரெக்டாக இருக்குல்ல, அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாதுல்ல, அல்லாஹ்ட்ட போய் சொல்ல முடியாதுல்ல. அதனால அல்லாஹ் உங்களிடத்துல ஏன் உமரை கலீஃபா ஆக்கினான்னு கேட்டா நீங்க அங்க என்ன சொல்வீங்களோ அதை இப்ப என்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு தெரிந்து இந்த ஹிலாஃபத்தை ஏற்பதற்கு உமரை விட தகுதியானவர் இல்லை யாரும் என்று கருதியதால் உமரை வைத்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்ட்ட சொல்ற பதில் தான் எனக்கு முக்கியம். அல்லாஹ்ட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த கணவன் மனைவியை நான் பிரிச்சு வச்சேன், என்ன காரணம்? அத மனசுல வச்சு பஞ்சாயத்துகளை பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு நிச்சயமா வழிகாட்டுவான். சொந்தக்காரன், வேண்டியவன், வேண்டாதவன், பக்கத்தூருக்காரன், நமக்கு சலான் சொல்லாதவன், அவன் வண்டியில் போகும்போது ஒரு டைப்பாக முறுக்கிக்கிட்டே போவான். அவன் வரட்டும்னு காத்திருந்தேன், வச்சு அடிச்சு விட்டன்ல, அவனை பிரித்து வச்சுட்டான்ல. இந்த சேட்டைகள் எல்லாம் இருந்தால், உள்நோக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. அதே போல ஒழுங்கினத்தை ஒருபோதும் நாம் சகித்துக் கொள்ள முடியாது. ஒழுங்கினமானவன் அல்லது ஒழுங்கினமானவள் தெரிஞ்சும் அவங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒழுக்கம் கெட்டவன் அவனை வந்து நீங்க அவனுக்கு சகாயம் பண்ணி அவனுக்கு வந்து மன்னிச்சு அப்படி ஒரு மாதிரி அவனை வந்து திருந்தலன்னு தெரிஞ்சும் நீங்க அவனுக்கு சகாயம் பண்ணீங்கண்டா இதை பார்த்து இன்னொருத்தன் என்ன நினைப்பான், நம்ம பண்ணாலும் நம்மளையும் உட்காண்டா செய்வாங்க ஊர்ல. இதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க நினைச்சதுன்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு 20 பொம்பளை இந்த மாதிரி நினைக்கிறா, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை சேர்த்து தான் வைப்பாங்க. 20 பொம்பளை இந்த மாதிரி ஒரு ஊர்ல நினைச்சான்னா அது ஊரா இருக்குமா? ஊரா இருக்குமா வேற எதுமா மாறுமா? அது இதே மாதிரி ஒரு 20 பசங்க நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை சேர்த்து தாண்டா வைப்பானுங்க, ஜமாத்துல என்ன வேணாலும் பண்ணுவோம்டா அப்படின்னு நினைச்சான். தெருவுக்கு ஒரு 2 பேர் நினைச்சாங்கன்னா அது ஊரா இருக்குமா அல்லது இதாகுமாங்க, காடா மாறுமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இது யார் பொறுப்பு? நம்மள்கிட்ட யார்கிட்ட வர்றாங்க? முதல்ல நம்மகிட்ட வர்றாங்க. அதனால அந்த பொறுப்புணர்வு நாம எடுத்துக்கணும். முதலாவது அல்லாஹ் நிர்வாகிகளுக்கு ஒரு தகுதியை சொல்றான், நமக்குள்ள பேசிக்கிறதுனால சொல்றேன். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அவர்கள் நேர்வழி பெறக்கூடும். நேர்வழி பெற்று விட்டார்கள் சொல்லல, அது சக்கராத்துல தான் தெரியும் யார் நேர்வழி பெற்றா யார் நேர்வழி பெறலன்னு. அது வரைக்கும் தெரியாது. அப்ப யார் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சவில்லையோ அவர்கள் தான் நேர்வழி பெறக்கூடும்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதுல தயவு தாட்சணியை பத்தி நாம பார்க்கவே கூடாது. நான் இருக்கிற வரைக்கும், நான் முத்தவலியா இருக்கிற வரைக்கும், நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் பஞ்சாயத்து ஆளா இருக்கிற வரைக்கும், நான் நாட்டாமையா இருக்கிற வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு வந்து நான் அநியாயக்காரனுக்கு துணை போகல. போயா, இதுக்கு மேல எனக்கு என்ன பெருமை வேணும்? அல்லாட்ட சக்கராத்து நேரத்தில் ஒரு நிமிஷம் அல்லாட்ட நீங்க பேசுங்க, யா அல்லாஹ் நான் இத்தனை வருஷம் முத்தவலியா இருந்தேன், நான் அறிஞ்சு நான் எந்த தப்பு செய்யல, என்னுடைய சக்கராத்தை லேசாக்குன்னு சொல்லுங்க. அல்லாஹ் கண்டிப்பா லேசாக்குவான். யா அல்லாஹ் நான் முத்தவலியா இருந்து, நான் நிர்வாகியா இருந்து என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் பாரபட்சம் காட்டல, எனக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அனுப்பி என்னுடைய உயிரை கைப்பற்று ரஹ்மானே. அல்லாட்ட கேளுங்க. அணி அணியாக கண் குளிர்ச்சி தரக்கூடிய மலக்குமார்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் வந்து நம்முடைய உயிரை வாங்கி சொல்வார்கள். இது போதாதா ஒரு முத்தவல்லிக்கு? இந்த பெருமை, இந்த சிறப்பு போதாதா? இன்னைக்கு ஒரு வாய் நம்மளை நல்லவனு சொல்லும், நாளைக்கு அதே வாய் வேற மாதிரி சொல்லுங்க. மனுஷன் தானங்க, மனுஷன் தானே. ரசூலுல்லாஹ் சொல்லலையா? ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு ரொம்ப ஏழையா இருந்தவருக்கு ஒரு 100 ஒட்டகம் கொடுத்தாங்க, ஃப்ரீ. சுமாரான ஏழைக்கு 10-15 ஒட்டகம் கொடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நேர்மையா பங்கு வைக்கலையே,
100ன்னா எல்லாருக்கும் 100 தானே. எல்லாருக்கும் 100 கொடுத்தா எப்படிங்க நேர்மையா இருக்கும்? 50 அடி பள்ளத்தில் இருக்கிறவனுக்கும் 10 அடி கயிறை தான் விடுவேன். 20 அடி பள்ளத்தில் இருக்கிறவனுக்கும் 10 அடி கயிறை தான் விடுவேன். 5 அடி பள்ளத்தில் இருக்கிறவனுக்கும் 10 அடி கயிறை தான் விடுவேன்னா அது எப்படி சரியா இருக்கும்? 100 அடி தேவைப்பட கயிறு தேவைப்பட 100 அடி தான் விடணும். ஏன்னா அப்படி மேலே வருவான். ரசூலுல்லாஹ் நேர்மையாக பங்கு வச்சாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நேர்மையாக பங்கு வைக்கலன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் நடந்துக்குவா அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இதை விடவும் மோசமான வார்த்தைகளை எல்லாம் மூசா நபியை பார்த்து சொன்னாங்க. அவங்க பொறுமையாக தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மூசா நபி ரொம்ப பொறுமைக்கார மனுஷன். இஸ்ரவேல் சமுதாயத்தில் கடந்து மாரடிச்சாரு பாருங்க. ரொம்ப பொறுமைக்கார மனுஷன். அவ்வளோதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. நம்மளும் என்ன சொல்லணும்? நம்மளை ஏதாவது தப்பு சொல்லுவாங்க. எங்களையே இந்த பாடுபடுத்திருக்கீங்களா, எங்கள் முன்னோர்களையெல்லாம் நீங்கள் என்ன பாடுபடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? நம்ம பொறுப்பை நம்மள்ட்ட இருந்து பறிப்பான். பொறுப்பை பறிச்சுட்டா என்ன நினைக்கணும்டா? அல்லாஹ்விடத்தில் இனிமேல் நான் யார் இல்லை, இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஜவாப்தாரி இல்லை, முடிஞ்சு போச்சா? மேட்ரு முடிஞ்சு கையை தட்டிட்டு தூசியை தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற வரைக்கும் நம்ம தலை மேல பெரிய பொறுப்பு இருக்கு. இப்படி எல்லாருமே நாம மஹல்லாவுடைய இமாம், நான் இமாமா இருக்கிறதுனால இமாம்களுக்கு நான் வக்காலத்து வாங்கிலாம் என்னால் பேச முடியாது. எது எதார்த்தமோ அதை நம்ம சொல்லணும். இமாம்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு, முத்தவலிகளுக்கும் அந்த பொறுப்பு. இமாம்களுக்கு அல்லாஹ் கேட்பான், மார்க்க சட்டங்களை சொன்னீங்களா இல்லையா? அல்லாஹ் நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. உங்க கடமை முடிஞ்சு போச்சு, தள்ளி நின்னுங்க, நீங்க வாங்க பாய். நீங்க கேட்டீங்களா இல்லையா பாய்? கேட்டா அவர் சொன்னாரா? சொன்னார். அப்ப ஏன் நீங்க கேட்கல? பழி அவர் மேல. நபிக்கே அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். சொல்றது மட்டும்தான் அவங்க கடமை. அதுலேயே கடந்து உங்களை நீங்க மாய்ச்சிக்கிடாதீங்க. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரி இல்லம் யுமினு. உங்களை நீங்க மாய்ச்சிக்கிடணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த பொறுப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாம நம்ம சமுதாயம், நம்முடைய குடும்ப அமைப்பு, நம்முடைய மார்க்க அறிஞர்களுக்கு தர வேண்டிய கண்ணியம், நம்முடைய முன்னோர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, வயசுல மூத்த ஆட்களுக்கு தரக்கூடிய கண்ணியம், இதெல்லாம் கடைப்பிடிச்சு ஒரு மஹல்லா இயங்குமானால் இந்த சமுதாயத்தை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு ஏதோ ஒரு பெரிய கோட்டைக்குள்ள இவங்க இருக்காங்க, கிட்ட நெருங்க முடியாது பாய்மார்களை அப்படின்ட்டு. ஒரு வழக்கு வந்தது, ஒரு சொத்து தகராறு வழக்கு. சொத்தை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. சொத்து தகராறு வழக்கு வந்தது. அப்போது இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த பஞ்சாயத்தை நான் எடுக்கணும்டா, நான் பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை, கூப்பிட்டு நசியத்து பண்ணால் சில பேர் 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது இல்லாண்டு வேண்டாம்ப்பான்னு. ஏன்னா ஆசிரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்கள், அந்த ஹிஸ்ட்ரியை, கேஸ் ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கன்னு கதையை உட்காந்து கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அஜரத் நான் ரவுடிகள் வரைக்கும் போயிட்டேன் அஜரத். எதுக்குடா? தம்பியை அடிக்கத்தான். எதுக்குடா அவனை அடிக்கணும்? ஒத்துக்க மாட்டான். அவனை ஆளை வச்சு தூக்குறதுன்னா அடிக்கிறது தான், கொலை பண்ணுறது அர்த்தம். அந்த இடத்துல சொல்லலை அவர். ஆளை வச்சு அடிக்கணும்னு நான் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். சரி, அவனுங்க வரமாட்டானுங்க. ஏன் வரமாட்டான்? ரவுடி காசு கொடுத்தா தான் வந்துடுவானே. இல்லை பாய்மார் கேஸ்னா வரமாட்டோங்கிறான். ஏன் பாய்மார் கேஸ்னா வரமாட்டாங்க? நாளைக்கே பொடியை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்று இந்த மாதிரி எங்கள் ஜமாத்தில் உள்ள புது ஒருத்தன் அடிச்சு விட்டு அவனை கைது செய்யு கோஷம் போட்டுருவாங்க, அதனால எங்களுக்கு பயமாக இருக்குன்னா. ஓஹோ, இது இப்படி வேற இருக்குதா? அது இத்தனைக்கு அந்த ஜமாத்து பெருசாக கட்டுப்பாடான ஜமாத்துலாம் சொல்ல முடியாது. என்னண்டா அங்கே யாரோ ஒரு நல்லடியார் உட்காந்து துவா செய்றாரு, யாரெல்லாம் எங்கள் கண்ணியத்தை காப்பாத்திருன்னு. அதனால எதிரிகளுடைய மனசுல அல்லாஹ் என்ன போடுறான்? பாய்மார் கிட்ட போக முடியாதோ அப்படின்னு போடுறான். இதுதாங்க, அல்லாஹ்வை மறந்து எதுவுமே நம்ம நடந்துக்கிட முடியாது, நடந்துக்கிடக்கூடாது. அப்ப இந்த சினாரியோ, இந்த அமைப்பு, இந்த செட்டப்பை நாம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு ஒரு கம்பீரமா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் முத்துப்பேட்டை முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஊர், அது நம்ம கொஞ்சம் பார்த்து தான். அதெல்லாம் மட்டும் முஸ்லீம்கள் மேலப்பாளையம் அவர் கிட்ட போக முடியாது. ஏதோ ஒரு குதிரத்தில் ஓடுது, ஏதோ ஒரு குதிரத்தில் யாரோடைய இறைநேச செல்லக்கூடிய துவாக்கள், நம்முடைய முன்னோருடைய துவாக்கள், அல்லது எந்த தாய்மார்கள் யாரோ ஒருவருடைய துவாக்கள்.
அல்லாஹ் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லா காலமுமே வந்து இந்த துவாக்களை வச்சே ஓட்டணும்னு நினைக்கிறது நியாயம் இல்லை. அந்த நல்லடியார்களை அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டான்னா, அந்த நல்லடியார்களை அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் அந்த பொறுப்புணர்வை நாம் புரிஞ்சுக்கணும். முதலாவது முடிஞ்ச அளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 பொம்பளைங்க தான் போனாங்க. அன்றைக்கி தெலுங்கானாலேருந்து ஒரு கேஸு ஜீவனாம்சம் ஆயுள் முழுக்க கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட்டு தெலுங்கானா இதில் வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதே ஜட்ஜ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கான். ஆயுள் முழுக்க மனைவிக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கத்தில் எங்கே இருக்குது? நீ ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன? எப்படி உன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுது? நீங்கள் போனீங்கன்னா வரவேற்று உங்களை வந்து வழக்கு போடுறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் பணம் உங்களுக்கு தேவை. இந்த மார்க்கத்தை சீட்டி பார்க்கணும்னு தேவை இருக்கு அவங்களுக்கு. நம்ம இந்த வழக்குகள் போக போக என்ன ஆகும்னா, முஸ்லீம்களுடைய ஷரியத்துக்கு எதிரான கேஸ், இவ்வளவு கேஸ் இந்தியாவில் வந்திருக்கு, ஏன் நம்ம ஷரியத்தை மாற்றக்கூடாது, ஏன் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இனிமேல் ஷரியத்துக்கு எதிராக கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தான் இது எல்லாமே. இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஏன் வருது? ஏகப்பட்ட வக்ஃப் கேஸ், இந்த மகல்லா மேல அது, ஒரு மகல்லாக்குள்ள இது, அப்படி உள்ளுக்குள்ள போனா அவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கல். எல்லாரையும் வந்து புடுங்கு வக்ஃப் பட்சத்தை பூரா நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்படி வந்தது தானே அமெண்ட்மெண்ட் பில்லு. நல்ல வேலையா அது இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்குது, இப்போ அந்தரத்தை தொங்கிக்கிட்டு இருக்குது. எப்போ தலைமையில விழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. 3rd largest அசட்டுன்னு சொல்கிறான். இந்தியாவில் வந்து 3வது மிகப்பெரிய சொத்து வக்ஃபுக்கு தான் இருக்குது. முதலாவது ரயில்வேக்கு, 2வது டிஃபென்ஸுக்கு, 3வது வக்ஃபுக்கு இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தேவை, வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மஹல்லாவுக்கு நம்முடைய மக்கள் கட்டுப்படணும்னா நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம், நம்மள்கிட்ட வந்தால் நியாயம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கணும். அதை மீறி ஒருத்தன் போனோம்னா போயிட்டு அழிஞ்சிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். ஏன்னா மீறித்தானே போகிறாரு, போய் அழிஞ்சிட்டு வரட்டும், நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்போ நியாயம் வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும். நம்ம குடும்ப அமைப்பை நம்ம சீராக வச்சுக்கணும். வெறும் காசு பணத்தை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. காசு பணங்களை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒழுக்கம்தான் கடைசி வரைக்கும் நின்று ஒரு மனிதனை காப்பாற்ற போகுது. ஒழுக்கமாக இருந்தால் காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெரிய 3 கோடி ரூபா பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கல்யாணம் பண்ண 4-5 மாதத்தில் மழை பிஸ்னஸில் அவன் சரிஞ்சு போயிடறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பொம்பளை பிள்ளை வந்து காலடி எடுத்து வச்சுச்சா போச்சு. சரி, உன்கிட்ட பொண்ணை கொடுத்து 10வது நாள் பொண்ணோட அத்தா வந்து தெருவுக்கு போடுறாரு, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவ? இந்த மாற்று மத கலாச்சாரங்கள், அந்த பேச்சுக்கள், இதெல்லாம் அறவே நாம் தவிர்க்கணும். ஒரு பெண்ணுக்கு, நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு 2 இலக்கணங்கள் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண்மணி யாரு? கானிதாத்து, கணவனுக்கு அவள் கட்டுப்படுவாள். 2 பேரும் சேர்ந்து மஷூரா பண்ணுங்க, முடிவை கணவன் எடுப்பாரு, கணவருக்கு அவள் கட்டுப்படணும். 2வது ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், கணவன் வீட்டில் இல்லாத போது, நல்லா கேட்டுக்கிடுங்க, கணவன் வீட்டில் இல்லாத போது எதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவை அனைத்தையும் பாதுகாப்பாள். என்ன அழகா சொல்றாங்க. தன்னுடைய மான மரியாதைகளை பாதுகாப்பாள், கணவன் நம்பி ஒப்படைத்திருக்கக்கூடிய காசு பணங்களை பாதுகாப்பாள், கணவன் வழியாக அவளுக்கு கிடைத்த குழந்தையை பாதுகாப்பாள், குடும்பத்தினுடைய கண்ணியம் கௌரவம் அதை பாதுகாப்பாள், தன்னுடைய வீட்டை பாதுகாப்பாள், கண்டவன் கடிவனையும் உள்ள அனுமதிக்க மாட்டாள். சரி, ஆம்பளைக்கு என்ன அல்லாஹ் சொல்கிறான்? முதலாவது, ஒரு ஆம்பளை என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் குடும்பத்துக்குரிய பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், குடும்பத்துக்குரிய பொருளாதார தேவைகளை ஆண் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொம்பளைகிட்ட பணம் கேட்காத, நீ செலவு பண்ணு, அப்பதான் நீ நிர்வாகி, அப்பதான் நிர்வாகி. அடுத்து வாஷிரூஹுன்ன பில் மாரூஃப், மனைவி இடத்தில் நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து அழகிய முறையில் கலந்துரையாடுங்கள். ஆம்பளைனாலே அவன் தான் விட்டு கொடுக்கணும், அதான் நல்லது. ஏன்னா ஆம்பளையுடைய உலகம் ரொம்ப பெருசு, பெம்பளையுடைய உலகம் ரொம்ப சின்னது. ஒரு காலையிலேருந்து வீட்டுக்குள்ள தான் இருப்பான், ஒரு 4-5 பேரோட வாழ்ந்துட்டு அப்படியே சாயங்காலம் வந்துடும். ஆனால் இவர் அப்படி இல்லை, பைக் எடுத்துட்டு வெளியில் போவார், நிறைய பேர்களை பார்ப்பார், யாரை எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது இவருக்கு தான் தெரியும்.
ஆனா யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேச முடியும்னு தெரிஞ்சுட்டு மனைவிட்ட எப்படி பேசுறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அப்போ மனைவிக்கு கணவன் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா, அதற்கு ரொம்ப அழகா சொன்னாங்களே, ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு ஆயிஷா நாயுடைய வீட்டில் ரசூலுல்லா இருக்கும்போது இன்னொரு மனைவி கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்து ஆயிஷா நாயியால தாங்க முடியல. அவ்வளவுதாங்க பொம்பளையுடைய மனசு. என் மாப்பிள்ளை என் வீட்டில் இருக்கும், நான் பண்ணி கொடுத்துக்குவேன், எனக்கு தெரியும். அப்ப இவளுக்கு என்னமோ வட்டலாப்பம் செய்ய தெரியாத மாதிரி அவ ஒரு வட்டலாப்பத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. ஆயிஷா நாய் டப்புன்னு தட்டி விட்டு, எனக்கு தெரியும் என் கணவருக்கு என் வீட்டில் என்ன சாப்பிடணும்னு, அதெல்லாம் உங்க வீட்டில் வரும்போது நீங்க வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய குணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்தோட சும்மா இருந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், சும்மா இருந்துட்டாங்க. ஆயிஷா நாய்கிட்ட மல்லுக்கெல்லாம் வந்து போகலை. இந்த மாதிரி 4 சோத்துக்குள்ள விட்டு கொடுக்கறதுல நம்மளை அவங்க வெளியில விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கு வருமானம் தான் வெளியில சொல்லுவாங்க. ஆனா நம்மள்ட்ட என்ன, நம்மளை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க சும்மா சும்மா. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் உங்கள்ட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்க்கறதுக்காக, இன்னும் கொஞ்சம் அன்பை எதிர்பார்க்கறதுக்காக. அவ்வளவுதான். இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கைக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. இந்த விஷயத்தை நாம இளைஞர்களை கூப்பிட்டு தனியா, பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு தனியா, 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு யார் யாருடைய பொறுப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ப்ரீ மேரேஜ் கோர்ஸ். திருமணத்துக்கு முந்தைய வகுப்புகள். அதையும் தாண்டி பிரச்சனை வருமா? வரும். ஆனா மனுஷன்தான். அப்படி வரும்போது நாம ஹதீதுகளை சொல்லி, ஒன்னா வாழ்றதுனுடைய அருமை பெருமைகளை சொல்லி, பிள்ளைகளுடைய கடமைகளுக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி சேர்த்து வைப்போம். அதையும் மீறி ஏதாவது நடந்தா 2 சைடுல எந்த சைடு தப்புன்னு பார்ப்போம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவைப்பட்டால், நிர்பந்தம் ஏற்பட்டால் பிரிச்சு வச்சாதான் 2 பேருக்கு நல்லதுன்னா பிரிச்சு வைப்போம். சேர்த்து வைக்கிறது தான் 2 பேருக்கு நல்லதுன்னா சேர்த்து வைப்போம். அல்லாஹ் அழகா சொல்றான், இன் அராத யுஸ்லிஹா, 2 பேரும் ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சா அல்லாஹ் ஒழுங்காக்கி வைப்பான். ஃபஸ்ஸுல்ஹு கைர், சேர்த்து வைப்பது நல்லது. ஏன் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா, பிரியறதுடைய அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னா, உஹதிரத்தில் அன்ஃபுஸு ஸுஹ, சுயநலமும் கஞ்சத்தனமும் எல்லாருக்கும் இருக்கும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்க அந்த புருஷனை பற்றி அம்மாவுக்கு கூட அவருக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தி நினைப்பான். என்ன ஒரே தங்கச்சிக்கே வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க, அவன் ஒன்றுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். போட்டு வாங்குறது, வாங்கி கொடுத்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்றது பொய்யில வராது. எதை சொன்னா மனைவி சந்தோஷப்படுவாங்களோ அதை சொல்லி, அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, அது பொய்யில வராது. தங்கச்சிக்கு நீங்க ஒரு 1/4 கிலோ அல்வா வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கியே குடிக்கலன்னு சொன்னா அது பொய்யில வராது. நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது உண்மையா இருந்தா நன்மையில வரும், உண்மையா இல்லைன்னா பொய்யில தீமையில வராது. ஏன்னா எதுக்கு சொல்றோம்? இது சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்கின்றோம். சந்தோஷம்தான் முக்கியம் திருமண வாழ்க்கையில. ஆகையினால இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு நடத்தி, மண்டையில தட்டி 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 சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சு பாருங்க, மாஷா அல்லாஹ் நிம்மதியா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, சேர்த்து வைக்கிறது பிரிச்சு வைக்கிறதுங்கிற பேச்சே வராதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இமாமு முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல இந்த வேலையை ஒரு 10-12 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ண பிள்ளைங்க ஆயிரக்கணக்கான தம்பதிகள் இருக்காங்க. என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண யாருமே தலாக்கு ஃபுலானு வந்ததே இல்லைங்கிற. அது அவருடைய திறமை இல்லை, அல்லாஹ் ரசூல் அப்படி தெளிவா சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னது தான் அவர் சொல்றாரு. என்ன சாப்பிடணும் புது மாப்பிள்ளை அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு. என்ன சாப்பிடணும் புது மாப்பிள்ளை மார்க்கத்திலே இருக்குங்க. நீங்க புது மாப்பிள்ளை சொல்லி பார்ட்டின்னு கொண்டு போய் ராத்திரி 2 மணி வரைக்கும் பிரியாணியை வச்சு அட்டான்னு வயத்துல அடைச்சு திணிச்சு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? வந்து தூங்குவானா, வேற என்ன பண்ணுவான் அவன்? புரிஞ்ச என்ன என்ன கலாச்சாரத்தை படிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அல்லாஹ் தான் பாதுகாப்பு.
அந்த காலத்தில் வந்து மாப்பிள்ளையை வந்து குதிரையில் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த குதிரையில் கூட்டிகிட்டு வர்றது எதுக்காகண்டா, அவர் ராவுத்தர், அவர் வந்து அந்த குதிரை தான் அவருடைய வணிகம், எங்களுடைய குல பிஸ்னஸ், பரம்பரை வியாபாரம், குதிரை தான் எங்களுக்கு வந்து. குதிரையை கட்டி போடுறதுக்கு பேர் ராபித்துன்னு சொல்லுவாங்க. ராபித்தில் ஹை அப்படின்னா குதிரையை கட்டி போடுதுன்னு அர்த்தம். ராபித்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் பிணைந்திருங்கள்னு. அதுல இருந்து வந்தது தான் ராபித். அப்படின்னா யாருன்னா குதிரையை கட்டி போட்டு பராமரிக்கிறவர். நம்ம எப்பவுமே இந்த இரு கூட சேர்த்துக்குவோம். ஹாஜி தான், ஹஜ்ஜி போயிட்டு இருந்தா அவருக்கு பேர் என்னது? ஹாஜி. நம்ம என்ன சொல்றோம்? ஹாஜியார் சொல்றோம்ல, ஹாஜி. இந்த ஆறு அது கூட சேர்த்துக்கிறது. அந்த மாதிரி ராபித்துன்னு இருந்தது தான் ராபித்தர்னு வந்து ராவுத்தர்னு வந்தது. அந்த பிசினஸ் பண்ணதுனால குதிரையில கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு போதுமான அளவுக்கு அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ளாடைகள் எல்லாம் போட்டு தான் அந்த குதிரையில ஏற்றி விடுவாங்க. குதிரையில உட்கார வைக்கும் போது அதுக்கு சேணம் பூட்டி சேஃபா உட்கார வைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இவனை வந்து சும்மா குத்துமைப்பா குதிரையில தூக்கி வச்சிங்கன்னா எங்கேயாவது எசகு திசகா ஏதாவது ஆயிடுமே. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் எதுவுமே தெரியாம பிடிச்சி பழசை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த கோர்ஸை தான், அந்த வகுப்புகளை தான் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை தயார்படுத்தி அதுக்காக ஆலிம்களுக்கு ஸ்பெஷலான எப்படி கோர்ஸ் நடத்தணும்னு பயிற்சி எல்லாம் கொடுத்து சமுதாயத்தில் நம்ம உள்ள இறக்குவோம். இறக்கி நீதிமன்றத்துக்கு போகாத ஒரு சமுதாயமாக, சிவில் வழக்குகளில் நீதிமன்றத்துக்கு போகாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்குவோம். அதுதான் முதல் வெற்றி என்ற முனைப்பில் கொஞ்சம் அதில் எஃபர்ட்ஸை போட்டு பெரிய உழைப்புகளை கொடுத்து அந்த வேலைகளை இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் அதற்கான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. முத்தவல்லிகள், ஜமாத்தார்கள், நாட்டாமை பஞ்சாயத்தார்கள், தலைவர் செக்ரட்டரி நிர்வாகிகள் இதற்கு ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த காரியத்தை வெகு சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். நம்மளும் இந்த சமுதாயத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆகையினால் இந்த சமுதாயத்தை மறு உருவாக்கம் செய்வதற்காக எடுக்கக்கூடிய இந்த முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் கையை கோத்து ஒன்னா பயணிப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாமலே தலாக் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். நம்மளுக்கு தெரியாமலே இந்த மன முறிவுகள், சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கோம், குறைஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம என்ன செய்யலாம், வெளிப்படையா நம்ம களத்துல பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா அதற்காக உழைக்கின்ற, அதற்காக பாடுபடுகின்ற, அதற்காக நேரத்தையும் காலத்தையும் தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவாற்றல் அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கிரமிப்பானாக.